ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிறோம். சரகடி காசையில் நம்ம மீனாக இருக்காங்களே, சாதம் கொண்டு வந்தோன்னே இந்த சிந்தாமணி உரண்டை இழுக்கிறாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, என் மருமக ஜெயிப்பான்னு சொல்லுங்க அத்தை. அதே எப்படி சொல்லுவேன், நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்கிறது ஆளே நான் தானம்மா அப்படிங்குது. நல்லா வருவாமா, நீங்கள் சோத்த ஆக்கி கூட்டு வந்ததுக்கு செவ்வாழை உன்னால் என்ன பண்ண முடியுமோ செய்கிற அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு உனக்கு சமைச்சு கொடுக்க நான் வேணும், ஆனால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி லுக் விட்றாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொண்டு சொல்லிட்டு எடுத்த சம்மதம் முடிப்பேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி விட்டு கிளம்புறாங்க. நம்ம மீனா உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு, உன்னை நடுத்தருவில் உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. வேற லெவல் பார்வதி ஆண்டியோட சப்போர்ட்டும் நம்ம மீனாவுக்கு தான் இருக்குது. அப்புறம் என்ன, ஆடியன்ஸோட சப்போர்ட்டும் இருக்குது. வின் பண்ண போகிறது நம்ம மீனா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துக்க, இது ஒரு சாப்பாடுன்னு இதை போய் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க டயட்டில் இருக்காங்களாமா, உட்காந்து சீனை போட்டுட்ருக்கு. அந்த டைம் 10 ஸ்ருதி எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வேணாம், ஃபஸ்ட்டு இருங்க நாங்கள் உங்களுக்கு தரோன்னு சொல்லிட்டு பீட்சாவை எடுத்து கொடுக்குறாங்க. இது நானே ரெடி பண்ணது, கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு துண்டு பீஸாவை பிக்கும் போது அப்படியே நம்ம விஜயாவோட மனசையும் சேர்த்து பிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. பொசுக்குன்னு இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடுங்கன்னு சொன்னப்போ சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாக்கில் எச்சு வருது இவங்களுக்கு. ஐயோன்னு வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும். சூப்பர் ரவி, வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் செம்மையாக இருக்குன்னு சொல்லி டெம்ட் ஆக்கி விட்டாங்க. ஐயோ நாக்கு வருதேன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிச்சவங்க அந்த டைம் பார்த்து நான் சொல்கிறத கேட்டு செய்கிற மாதிரி நான் இங்கே இருக்கட்டும், இல்லைனா வீட்டை விட்டு வெளியே போட்டோன்னு வார்த்தையை விட்டாங்க. வார்த்தையை அதிகமாக விட்ற, அது ஒன்றும் இல்லைங்க, வயிற்றெரிச்சல், பீஸா திங்க முடியாதுன்ற வயிற்றெரிச்சல் கண்ணில் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மனோஜ் ஒத்துக்குதாராமா, சிங் சாங் நீ கம்முனு உன் வேலையை மட்டும் பாருடா, இல்லைனா செவ்வில் அவ்வளோ ஆகிடும்னு சொல்லிட்டு சும்மா டைலாக் வேற லெவலில் விட்டார்ப்பா முத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே சப்போர்ட் பண்ண தேவையில்ல, கடவுள் இருக்காரு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் கை கொடுப்பாரு. ஓகே.